அனைவருக்கும் வணக்கம். இது உங்களுக்கான ருசிகரமான நிகழ்ச்சி ஆனந்த அனுபவம் தரும் அரோமா அக்மார்க் நெய் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க. இன்றைக்கு என்னென்ன ரெசிபி பண்ண போறாங்க, அது யார் சமைச்சு காட்ட போறாங்க அப்படின்னு ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? இன்றைக்கு நமக்காக விதவிதமான அட்டகாசமான ரெசிபிஸோட வந்திருக்காங்க ஷெஃப் ஸ்ரீ பாலா அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் மேம். இன்னைக்கு எங்களுக்காக என்னென்ன ரெசிபி செய்ய போறீங்க? நம்ம வந்து ஒரு ஸ்வீட்டோட ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸ்வீட்டோட ஆரம்பிக்கிறோம். என்ன ஸ்வீட் மேம் அது? நம்ம வந்து அவல் வச்சு சக்கரை பொங்கல் பண்ண போறோம். ஓகே, சோ அவல் வச்சு சக்கரை பொங்கல் இனிப்போட இன்னைக்கு வந்து நம்மளோட எபிசோட் ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தது வந்து கோதுமை வச்சு ஒரு களி. ஓகே, கோதுமை களி. ஆமா. அப்புறமா வந்து ஒரு புதினா பஞ்ச். வாவ், புதினா பஞ்ச். ஓகே, சோ அப்ப இன்னைக்கு வந்து இனிப்பு இருக்கு, காரம் இருக்கு, ஃபைனல் டச்சா நமக்கு வந்து ஒரு பஞ்சும் இருக்கு. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் நீங்க செய்ய போறது அவல் பொங்கல். அவல் பொங்கல். ஓகே, செய்ய ஆரம்பிக்கலாம். ஆமா. அவல் சர்க்கரை பொங்கல் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: அவல், வெல்லம், தேங்காய், ஏலக்காய், உப்பு, முந்திரி, திராட்சை. சோ ஃபர்ஸ்ட் நான் சொல்லவே வேண்டாம், ஸ்வீட். Of course, so sweetனா first வந்து நீங்க என்ன பண்ண போறோம்? நெய் போட்டு வறுக்க போறோம். சோ நம்மளுடைய மனமிக்க அரோமா நெய் சேர்த்து இப்ப ஃபர்ஸ்ட் இந்த அவல் பொங்கலை ஆரம்பிக்கலாம். சோ இது எப்படி மேம் நம்மளுடைய வழக்கமான ஒரு பொங்கல்ல இருந்து டிஃபரெண்டா யோசிச்சு அவல் போட்டு? ஆமா, ஃபாஸ்டா முடிக்கிற இது. ஃபாஸ்டா ஒன் பாட் மீல் மாதிரி அப்படியே எல்லாம் ஒண்ணா விட்டுருவோம். நார்மல் பொங்கல் செய்யறதுக்கும் இதுக்கும் விட சீக்கிரம். ஓகே, சோ இப்ப நல்லா நெய் காஞ்சிச்சு. அவலை நம்ம இதுல வறுக்க போறோம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வந்து நெய் ஊத்தி நெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அவல் வந்து அதுல வறுக்க போறாங்க. இது வந்து ஒரு கப் நெய் இது இருக்கும். ஓகே, அவல். இன்னும் ஹெல்தியா வேணுங்கிறவங்க ரெட் அவல், சிகப்பு கைக்குத்தல் அவல் கூட போட்டுக்கலாம். ஓகே, சோ மேக்ஸிமம் நீங்க எவ்வளவு நேரம் எடுத்துப்பீங்க செய்யறதுக்கு? இது அகைன் as usual பேச்சு தான். 15 minutes ஆகும். ஏன்னா வெல்லம் கொஞ்சம் கரையறதுக்கு லேட் ஆகும். மத்தபடி அவல் இப்படிங்கிறதுக்குள்ள முடிஞ்சிரும். சோ எப்பவுமே என்னோட திங்கிங் வந்து ஒரு வர்க்கிங் உமன் திங்கிங் தான். ஓகே, சோ டேஸ்டாவும் இருக்கும், அதே சமயத்துல வந்து சீக்கிரமா ரெசிபீஸ் என்ன அப்படின்னு யோசிப்பீங்க. இத வந்து எவ்வளவு ஹெல்தியா பண்ண முடியுமோ அதனால தேங்காயும் நம்ம சேர்க்க போறோம். ஓகே, நல்லா இது வறுத்தச்சு. இப்ப தேங்காய் அது வந்து ஒரு 1/2 கப் நல்லா துருவி வச்ச தேங்காய். திரும்பும் போது அந்த ஒயிட்டா பார்த்து எடுத்துங்க, அந்த பிரவுன் வேண்டாம். இப்ப நீங்க இத வந்து ஒன் பாட் மீல் மாதிரின்னு சொன்னீங்க. இப்ப எல்லா இன்கிரிடியன்ட்டும் நீங்க அந்த கடாயிலே முடிச்சு பொங்கல் செஞ்சிருக்கீங்க. ஆமா. ஓகே, இதுலயே நம்ம இப்ப வந்து ஒன் பாட் மீல்ங்கிறதுனால முந்திரி திராட்சை இதுலயே இப்ப வறுத்துருவோம். ஓகே, இப்ப சேர்க்கலாங்களா? ஆமா, போட்டுடலாம். முந்திரியை உடைச்சு போடுங்க, ஏன்னா இது வந்து வறுபடுறதுக்காக ஈஸியா வறுபடும். இந்த ஃப்ளேவர் பாத்தீங்களா? நல்ல மனமா இருக்கு. தேங்காய் வர அந்த வறுக்கிறதுக்கான அந்த ஃப்ளேவர் வந்துட்டு இருக்கு. தேங்காயோட எண்ணெயும் இருக்கிறதுனால ரொம்ப உங்களுக்கு நெய் வேண்டாம். இந்த ரெகுலர் ட்ரெடிஷனல் பொங்கலை நீங்க தேங்காய்லாம் அப்புறமா வறுத்து போடுவோம். அது பண்றதுக்கு பதிலா நம்ம இதுலயே பண்றதுனால நெய்யும் உங்களுக்கு கம்மியா தான் செலவழியும். நம்ம யூஸ்வலா வந்து வீடுகள்ல எல்லாம் வந்து இப்போ வீக்லி ஒன்ஸ், எஸ்பெஷலி வெள்ளிக்கிழமை அப்படிலாம் பாத்தீங்கன்னா பூஜை அப்படிலாம் வந்து செய்வோம். அந்த மாதிரி டைம்ல வந்து நமக்கு ஏதாவது வந்து வீட்டுக்கு வந்து சில பேர் இன்வைட் பண்ணிருப்போம். சோ ஒரு ஸ்வீட் செஞ்சு கொடுக்கணும், அது பூஜைக்காகட்டும் வரவங்களுக்கு கொடுக்கறதுக்காகட்டும், என்ன உடனே செய்ய முடியும் அப்படின்னு யோசிக்கும் போது யோசிக்கிற நேரத்துல இது வந்து செஞ்சு முடிச்சிடலாம். இப்ப வந்து இதுல வந்து வெல்லம் போட போறோம். ஓகே, நல்லா வறுபட்டாச்சு. வெல்லம் போட்டு கொஞ்சம் தண்ணி, அப்போ உப்பும் கொஞ்சம் போடணும். எப்பவுமே ஒரு ஸ்வீட் டிஷ்ல வந்து உப்பு போட்டோம்னா அந்த இனிப்பு தன்மை வந்து தூக்கும். வெல்லம் வந்து நம்ம நல்லா பொடிச்சு வச்சிருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து அவலுக்கு அப்புறமா வந்துட்டு அவங்க துருகி வச்சிருந்த தேங்காய் ஆட் பண்ணாங்க. அதுலயே வந்துட்டு முந்திரி திராட்சை எல்லாம் வந்து சேர்த்தாங்க. அதோட வந்து இப்போ வெல்லம் ஆட் பண்ணிருக்காங்க. இப்ப தண்ணி விடலாம். அந்த வெல்லமும் தண்ணியில அந்த அவல் வந்து குக் ஆயிடும். இது நினைற அளவு போடணும்.
அவல் தண்ணி வெல்லமும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கும். ஸோ ரொம்ப விடணும்னு இல்லை, அந்த நினைற அளவு விட்டா போதும். ஓகே, கொஞ்சம் ஹை ஃப்ளேம்ல இது இப்போ நல்லா குக் ஆகும். சால்ட் நம்ம எப்ப சேர்க்க போறோமா? இப்போ எனி ஸ்வீட் டிஷ் நீங்க வந்து ஒரு சிட்டிகை இப்படி ஒரு பிஞ்ச் லிட்டரலா இந்த சால்ட் போட்டுட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு டேஸ்ட் வந்து ஸ்வீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இப்ப வந்து நம்ம வேகத்துக்கான அந்த டைம் கொடுத்தா போதும். அவ்வளவுதான். ஏலக்காய் போடுவோம். ஏலக்காய் முன்னாடியே போட்டுட்டோம்னா அந்த ஃப்ளேவர் வந்து அதுல இதாயிடும், மறைஞ்சிடும். ஓகே, ஸோ ஃபினிஷிங் போது போட்டோம்னா நல்லா இருக்கும். இப்போ இது வந்து முடிக்கிற வேலை. ஓகே, நம்ம வந்து நல்லா ஏலக்காய் போட்டுடலாம். நெய் பிடிச்சவங்க மேபி இன்னொரு ஸ்பூன் ஓகே வேணா போட்டுக்கலாம். நம்ம நிறைய போட்டிருக்கோம், அதனால அவங்க சொன்ன மாதிரி ரொம்ப சீக்கிரமா வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்மலாம் வந்து சக்கரை பொங்கல் செய்யணும் அப்படின்னாலே சக்கரை பொங்கல் செய்யணும், இதை கூட அது வேணும், அது இப்படி இப்படின்னு ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடக்கும். ஆனா ரொம்ப அழகா ஸ்மூத்தா சீக்கிரமா இந்த சக்கரை பொங்கலை அவங்க செஞ்சுட்டாங்க. சர்வ் பண்ணிடலாம். அவல் சக்கரை பொங்கல் ரெடி. தேங்க்யூ. மனமான நம்முடைய அரோமா நெய் உடைய அந்த தூக்கலான ஃபிளேவர்ல ரொம்பவே அட்டகாசமான இந்த அவல் பொங்கலை நமக்காக செய்து கொடுத்துட்டாங்க. இப்ப இதனுடைய சுவை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேம் சூப்பர், உண்மையிலே ரொம்ப ரொம்ப பிரமாதமா இருக்கு. யூஸ்வலா நம்ம அந்த ரொட்டீன் அரிசியிலே சக்கரை பொங்கல் சாப்பிட்டு இது வந்து அவளோட அந்த தேங்காய் துருவல் நல்லா வந்து மர்ஜ் ஆகி அது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டேஸ்ட் வந்து கொடுக்குது. தேங்க்யூ சோ மச் மேம். அவல் சர்க்கரை பொங்கல் செய்யும் முறை: கடாயில் நெய் ஊற்றி அவல் சேர்த்து நன்கு வறுக்கவும். அதில் தேங்காய் துருவல், முந்திரி, திராட்சை, வெல்லம் சேர்த்து தேவையான அளவு தண்ணீர் சேர்க்கவும். இதோடு சிறு துளி உப்பு சேர்த்து நன்கு வேக வைத்து இறக்கினால் அவல் சர்க்கரை பொங்கல் ரெடி. ஓகே வியூவர்ஸ், நம்முடைய இந்த எபிசோட் ஓபனிங்ல வந்து அழகா அட்டகாசமான ஒரு இனிப்போட ஸ்ரீபாலா அவர்கள் துவங்கி வச்சாங்க. உண்மையிலே இந்த அவல் சர்க்கரை பொங்கல் ரொம்ப ரொம்ப பிரமாதமா இருக்கு. கட்டாயமா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க.